வணக்கம் நண்பர்களே. திமுக எம்எல்ஏ அதிரடி கைது, தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் உள்ள மிக முக்கியமான அமைச்சர்கள் அனைவரும் 40 லட்சம் மட்டுமே அவர்களது சொந்த தொகுதியில் செலவு செய்ய வேண்டும் என அதிரடியாக தேர்தல் ஆணையம் தற்போது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதற்கு மேல் செலவு செய்தால் அது ஊழலாக கருதப்படும். எந்த கட்சியிலிருந்து எந்த அமைச்சர் செலவு செய்கிறாரோ அவர் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மற்றும் இந்த தேர்தலில் அவரால் போட்டியிட முடியாத சூழல் ஏற்படுத்தப்படும் என்கின்ற தகவல் தற்போது பேரிடியாக வந்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலின் தேதி அறிவிக்கப்படும் நிலையில் உள்ளது. இதனால் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தமிழகம் வரவிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதல்வராக மாற இருக்கிறார். ஆட்சி மாற்றம் வேண்டும் என மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து திமுகவில் உள்ள ஒவ்வொரு அமைச்சரும் பல லட்சங்களை தங்களது தொகுதிகளில் செலவு செய்து கொண்டு வருகிறார்கள். காரணம், இம்முறை தேர்தலில் வெற்றி பெற்று ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சியை பிடித்து 2வது முறை ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் அது இம்முறை நடக்காது. ஏனென்றால் 40 லட்சத்துக்கு மேல் தங்கள் சொந்த தொகுதியில் செலவு செய்தால் அதற்கு மேல் அது ஊழல் என கருதப்படுமாம். இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்து இம்முறை தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என காணும் கனவாக செல்ல போகிறது. மேலும் மக்களும் திமுகவுக்கு எதிராக தான் உள்ளார்கள். சொன்ன 525 வாக்குறுதிகளை இதுவரை 5 ஆண்டு காலத்தில் ஒரு தடவை கூட அவர்கள் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. ஆனால் தற்போது கடைசி நேரத்தில் மகளிருக்கு 5000 ரூபாய் போடுவது, முதியவர்களுக்கு 2000 ரூபாய் வரவு வைப்பது போன்ற விஷயங்களை செய்தால் மட்டும் என்ன, திமுகவுக்கு தங்களது ஓட்டுகளை செலுத்தி விடுவோமா என்ன என மக்கள் கேள்விகளை அடுக்கடுக்காக முன்வைத்து வருகிறார்கள். மேலும் காவல்துறையும் இனி தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் சென்றுவிடும். அதனால் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. 4.5 ஆண்டுகளாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அவரது முக்கியமான அமைச்சர்களும் ஊழலின் பேரில் செய்த சாதனைகள், அதைத்தான் திமுக அரசின் திராவிட மாடல் ஆட்சி என கூறிக்கொண்டு வருகிறார்கள். மக்களுக்காக அவர்கள் இதுவரை என்ன செய்தார்கள் என்று கேட்டால் அது எதுவுமே இல்லை என்றுதான் மக்கள் கூறுகிறார்கள். இதனால் தான் திமுக ஆட்சி தற்போது தமிழகத்தை விட்டு அகற்றப்படுகிற நிலைமைக்கு வந்திருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.